மேலங்கிருச்சு. மொழி பற்று இனப்பற்று இல்ல, செத்துருச்சு. இல்லைன்னா ஈழத்துல இத்தனை லட்சம் பேர் செத்து விழும்போது இந்த இனம் கொந்தளிச்சிருக்காதா? எந்த பிரச்சனைக்கு? தூத்துக்குடியில துப்பாக்கி சூடு விட்டு செத்து போன மக்களுக்கு தமிழ்நாட்டுல எந்த போராட்டம் நடந்திருக்கு? 8 வழி சாலை நம்ம மக்களுடைய நிலத்தை கதற கதற கண்ணீர் சிந்த கால் வந்து கெஞ்ச அந்த உழைக்கும் மக்களின் விளைநிலங்களை பறிக்கிறான். ஒரு வய வரல. ஏதாவது அவன் பிரச்சனை, மீனவனுக்கு அவன் பிரச்சனை, மாணவன் அவன் பிரச்சனை. அப்ப எப்ப உனக்கு ஏன் பிரச்சனை வரும்? சாதி மீது அடி விழுந்தா தான் வலிக்குது, மதத்தின் மீது அடி விழுந்தா தான் வலிக்குது. அங்க எப்ப ஒளிப்பற்று இனப்பற்று என்னைக்கு வருதோ அன்னைக்கு உலகத்தில் எந்த ஓரத்தில் ஒரு தமிழனுக்கு அடி விழுந்தாலும் நமக்கு வலிக்கும். அது இருக்கிறனால எங்களுக்கு வலிக்குது. என் தாய்மொழி செத்து விடக்கூடாது, எப்படியாவது மீட்டு நோக்கம் செய்யணும்னு நினைக்கிறோம். மொழி அழிந்தால் என் இனம் அழிந்துவிடும். நாடுகளுக்கு இடையே போர் நடப்பது நின்று போய்விட்டது. நண்பிற்குரியவர்களே, நாட்டுக்குள்ளே போர். அதான் சிரியாவில் நடக்குது, அதான் ஸ்ரீலங்கால நடந்துச்சு, அதான் காஷ்மீர் நடக்குது, அதான் தமிழ்நாட்டில் தொடங்குது. நீ உரிமையை இழந்துட்ட, அதை போராடி பெறுவதற்கான உரிமையும் இழந்துட்ட. போராடினால் சுட்டுக் கொள்ளுவான். அப்படின்னா எப்படி இருக்கு? ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை வைத்து அதிகாரமற்ற ஆயுதமற்று நிற்கிற மக்கள் அறவழியில் வீதிக்கு வந்து போராடுறான். துப்பாக்கி வைத்து சுட்டுக் கொண்டான். கல்லெடுத்தெறிந்தவனை பயங்கரவாதின்னு சொல்றான். இதுதான் கொடுமை. ரோடு சாலை போடுவதால் ஒரு தேசம் வளர்ந்துவிடும் என்று எந்த பைத்தியக்காரன் நம்புவான்? எவன் நம்புவான்? நாங்க கேட்டது தண்ணி, நீங்க தர்றது தார் ரோடு. விளைநிலங்களை பறிக்கிறான். இருக்கிற விளைநிலத்தின் வளமே கொஞ்சம். பரம்பரையா பல தலைமுறையான வாழ்ந்த வாழ்விடம் நிலம். இது தானா உருவாகல. என் பாட்டனும் முப்பாட்டனும் ரத்தம் சிந்தி வேர்வை சிந்தி காட்ட வெட்டி மேட்ட திருத்தி விளைநிலமாக மாத்தினான். எப்படி இருக்கு? இது ஒரு கொடுமை பாருங்க. பச்சை பசேல் என்று இருக்கிற என் வயல்வெளிகளை அழித்து, அடர்ந்து உயர்ந்த காடுகளை அழித்து, என் பசுமையான மலைகளை எல்லாம் நொறுக்கி, என் நீர்நிலைகளை எல்லாம் ஆக்கிரமித்து ஓடப்படுகிற சாலைக்கு பெயர் பசுமை சாலை. இதெல்லாம் எதற்காக? இந்த மண்ணில் இருக்கிற வளங்களை வேட்டையாடி கொண்டு போவதற்கு, விரைந்து கொண்டு போவதற்கு. இவர்கள் கட்டமைக்கிற வளர்ச்சி என்பது என்ன? என் அன்பிற்குரிய சொந்தங்களே, பட்டினி கிடந்து நாம் செத்தால் கட்டையில் எரிக்காமல் கரண்டில் எரிப்பதை வளர்ச்சி, டெவலப் என்று சொல்வது.